ஹாய் கைஸ், நம்ம வீடியோவில் கான்ஸ்டன்டைன் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆரோவர்ஸில் வர ஒன் ஆஃப் த சீரிஸ் தான் இதுவும். ஆரோவர்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்குறீங்களா? அதை பற்றின டீட்டெயிலில் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கார்டில் கொடுத்துருக்கேன். டைம் கிடச்சா அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அந்த வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அல்டிமேட் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கான்ஸ்டன்டைன் இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, ஹீரோ ஒரு மந்திரவாதி. ஹீரோ வார சிட்டி ஃபுல்லாக பேய் கூட்டமே வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த பேய்கள்லாம் எப்படி அடுக்கிறாங்க வெப் சீரிஸோட கதை. சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா, படத்தில் நடிச்ச ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பா ஹீரோ ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு. இந்த சீரிஸ்க்கு முன்னாடி ஏற்கனவே கான்ஸ்டன்டைன் ஒரு படமே வந்திருக்கு. அதில் நடிச்ச ஹீரோ ஜான்விக் படத்தோட ஹீரோ கியோனி ரீவ்ஸ் தான். அவர் அந்த ரோல ரொம்ப நல்லாவே செட் ஆயிருந்தாரு. அவருக்கு ஈக்குவலாக இந்த ஆக்டர் நல்லாவே மேட்ச் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் படத்தில் வர ஹாரர் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆயிருந்தது. நான் பேய் படம் தனியாக பார்க்குறவன், அப்படி இந்த மாதிரி நிறைய பேய் படங்களை விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த சீரிஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். ஆர்ஆர்ல தான் மிரட்டி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த சீரிஸ் என்னதான் டிவி ஷோவாக இருந்தாலும் சினிமாட்டோகிராஃபி விஷுவல்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஸ்லோ பேஸ்டாக தான் போகும். ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான் சீரிஸோட பாசிட்டிவ். நெகட்டிவ் பற்றி பார்த்தோம்னா, இது என்னதான் டிசி காமிக்ஸ் பேஸ் பண்ண சீரிஸாகவே இருந்தாலும் டிசியோட டச் எங்கேயும் சுத்தமாக இருக்காது. நார்மலான ஹாரர் டிவி ஷோ தான் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த சீரிஸ் ஃபுல்லாகவே இன்வெஸ்டிகேஷன் பேஸ்டாக தான் போகும். அதனால ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு எபிசோடுக்கும் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இந்த சீரிஸை கொண்டு போயிருப்பாங்க. இந்த டைப்பில் உள்ள சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்க. அண்ட் நீங்கள் டிசி ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆல்ரெடி பார்த்துருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரே ஒரு சீசன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலேயும் 13 எபிசோட் மட்டும் தான் இருக்கு. இந்த ஆரோவர்ஸ்லேயே ரொம்ப லீஸ்டான எபிசோட்ஸ் இருக்கிற ஒரே சீரிஸ் இது மட்டும் தான். எதனால ஒரே சீசன் ஒன்று நிப்பாட்டிட்டாங்கன்னா, அந்த டைம்ல சிடபிள்யூல பெருசா வாட்ச் அவர்ஸ் கிடைக்கவே இல்லை. அதனால இந்த சீரிஸ் நிப்பாட்டிட்டாங்க. ஆனா இந்த சீரிஸ் இப்போ எல்லாராலையும் கொண்டாடப்பட்டு தான் சொல்லணும். அண்ட் ஐஎம்டிபில இந்த சீரிஸ்க்கு 7.5 கொடுத்துருக்காங்க. எனக்கு கேட்டால் இது ரொம்ப நல்ல சீரிஸ்னு சொல்லுவேன். நீங்க இந்த சீரிஸ் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணி இப்போ பார்த்துருங்க. ஓகே கைஸ், நீங்க இந்த சீரிஸ் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன்ல கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.